ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஹேர் வந்து க்ரோத்தே இல்லை, உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக கொட்டுதுன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்துடலாம். வெந்தயத்தை வந்து நான் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு இது நல்லா ஊறிட்டுக்குது. வெந்தயத்தை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஹேர் வந்து நல்லா திக்காக லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம். உங்கள் ஹேர் ஃபாலை வந்து உடனே ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செம்பருத்தி இலை வந்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி இலை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் பிரேக்கேஜை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கேல்ப் இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். உங்கள் ஹேரில் இருக்க டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரோட ரூட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர் வால்யூம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கேல்ப்பு வந்து நல்லா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துங்க. இதில் நம்ம ஊற வச்சு வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இலை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் இதிலே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெந்தயம் தண்ணி இருக்குல்ல, இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துங்க. இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு க்ளீனான பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி சூடு இறங்கும்போது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாரி ஆகிட்ருக்கோம். நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணியோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேஸ்ட்டும் அந்த தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணும்போது ரெண்டுமே சேர்த்து நல்லா பிசு தன்மையோடு இருக்கும். அந்த பேஸ்ட் வந்து நல்லா வழுக்கிட்டு போகும். அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இந்த ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணதாக இருந்தாலும் உங்கள் ஹேரில் வந்து ஆயில் இருக்கணும். அப்படி ஆயில் இல்லைனா நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிங்க. ட்ரை ஹேரில் எந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து இன்னுமே ட்ரையாக தான் ஆகும். இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து இந்த ஹேர் பேக்கை வந்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறது எல்லாமே உங்கள் ஹேரோட லென்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு மொத்த ஹேரும் சேர்த்து ஒரு பன் மாரியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷாம்பெல்லாம் போடாதீங்க. நார்மலாக தண்ணி விட்டு ஸ்கேல்ப்பில் வந்து கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு உங்கள் ஹேரை வந்து நல்லா அலசி நல்லா உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தாவே தெரியும் உங்கள் ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் ஷைனாகவும் இருக்கும். இந்த ஹேர் பேக்கை வீக்லி நீங்கள் ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். உங்கள் ஹேர் ஃபாலை வந்து உடனே ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்க டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஹேரோட ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஹேரை வந்து நல்லா லாங்காகவும் திக்காகவும் வளர்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 100% நான் சொல்கிறேன். உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஹேர் ஃபாலை உடனே ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஹேரை வந்து நல்லா திக்காகவும் வால்யூமாகவும் காட்டும். இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.